வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட். இன்னைக்கு நம்ம வீட்டில் சின்ன வெங்காய காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான காரக்குழம்பு இது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது 2 நாள் இருந்தால் கூட கெட்டு போகாது. சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இன்னைக்கு சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காய காரக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் சூடாகட்டும். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம் எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ மிளகு, ஜீரகம் எல்லாமே பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாளைக்கு வெறும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டு குழம்பு செய்ய போறேன். 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து முழுசா உரிச்சு வச்சிருக்கிறேன். இதை எண்ணெயில போட்டு வதக்கிடலாம். இந்த முழுசா சின்ன வெங்காயம் எண்ணெயில போட்டு வதக்கி செய்யும் போது நம்ம சாப்பிட்றப்ப அந்த வெங்காயத்தை எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த வெங்காயத்தை கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்புறம் மசாலா தூள் எல்லாமே சேர்த்துடலாம். 2.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன். இது எல்லாமே நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலா தூள் எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் இந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். வேற எல்லாமே ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தக்காளி விழுது சேர்த்துடலாம். ஒரு தக்காளி எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிறேன். தக்காளி நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தீங்கன்னா குழம்பு திக்னஸ் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி விழுதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி விழுதோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணீர் சேர்த்துடலாம். ஒரு சின்ன லெமன் அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். இதை கரைச்சி இதில் சேர்த்துடலாம். இப்போ புளி தண்ணி கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு நான் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நல்லா வற்ற வச்சிங்கன்னா தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். தண்ணி கம்மியாக ஊற்றி சீக்கிரமாக குழம்பு வத்திருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது. நான் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 3 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ வத்தி வரும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கும் போதே வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டுருக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு ஓரளவு கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். குழம்பு ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இவ்வளோ நேரம் நான் ஃபுல் ஃப்ளேமில் விட்டு தான் கொதிக்க விட்டுருக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்ல வச்சிடலாம். வச்சு இன்னொரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அப்போ குழம்பும் கெட்டியாயிடும், எண்ணெயும் நல்லா மேலே மிதந்து வந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்துருச்சு. பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம்.
ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய காரக்குழம்பு இது. 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். சின்ன வெங்காய காரக்குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். காரக்குழம்பு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு. அதுவும் அந்த வெங்காயத்தை நம்ம சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. இந்த குழம்பு வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். 2 நாள் இருந்தா கூட இது கெட்டு போகாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.